அடுப்பங்கரையை ஓடிக்கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம பழங்காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய தாய்மார்கள். இது உண்மையா இல்லையா? இப்பதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில அடுப்பங்கரையில் இருந்து விமானத்தை நோக்கி பெண்கள் வளர்ற நிலைமையில அடுப்பங்கரைக்கு ஆப்பு வைக்க நினைக்குது அந்த மோடி அரசு. சரிங்களா? இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே ஆண்கள் மாணவர்களுடைய மைண்ட்ல எப்படி தெரியுமா? கல்விக்காக படிக்கணும், வேலைக்காக சொல்லிட்டு கோயம்புத்தூர், மதுரை, சென்னை அப்படின்னு ஹாஸ்டல், உங்க பசங்க எல்லாம் சில பேர் அனுப்பியிருப்பீங்களே, ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருப்பீங்க, காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு அனுப்பியிருப்பீங்களே, வேலை செய்யறதுக்காக வெளியூருக்கு போயிருப்பாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்? நான் நாமக்கல் எங்க ஊரு கோயம்புத்தூருக்கு படிக்க போறேன், திருச்சிக்கு படிக்க போறேன் அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்னது? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறோம். சாப்பாடு ஹாஸ்டல்ல இருந்து வரக்கூடியது. 500 பேருக்கு 1000 பேருக்கு உண்டு பண்றாங்க அந்த சாப்பாடு. எப்படி? இவ்வளவு பெரிய கேஸ் அடுப்பு இருக்குமா? இது சின்னது, இதை விட பெரிய கேஸ் அங்க இருக்குமா? அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? மூணாவது விஷயம், அங்கங்க ஏதோ லோனு போட்டு இல்ல இஎம்ஐக்கு எடுத்து ஒரு கடையை அப்பதான் திறந்திருப்பாங்களே, எப்படியாவது ஹோட்டலை போட்டு ஏதாவது தள்ளி பொழைச்சிக்கலாம்டா சாமின்னு சொல்லிட்டு ஹோட்டல் அதிகாரிங்க நினைச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற விதமா சாலையோரங்கள்ல நினைச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற விதமா இந்த கேஸ் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா, மக்கள் சாதாரண பால் குடிக்கிற குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அடிப்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த கேஸ் தட்டுப்பாடு. இது ஒண்ணு சும்மா கிடையாதுங்க. கொரோனா காலத்துல யாரையாவது மூஞ்ச பார்க்க முடிஞ்சா, நம்மளால வீட்டை விட்டு வெளியில வர முடிஞ்சுச்சா?